நெல்லை பாலமடை இந்திரா நகரைச் சேர்ந்தவர் செல்லப்பாண்டி. 50 வயதான இவர் அந்த பகுதியில் விவசாய கூலி வேலை செய்து வருகிறார். இவரது இரண்டாவது மகன் ஸ்ரீதர் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து முடித்துள்ளார். தொடர்ந்து அரசாங்க போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்து வந்தார். 2022ஆம் ஆண்டு இதை தெரிந்து கொண்ட பாலமடை ஊராட்சியில் தலையாரியாக வேலை பார்த்து வந்த காளிமுத்து என்பவர் தனக்கு சென்னையில் பல அதிகாரிகளை தெரியும் எனவும் அவர்களிடம் பணம் கொடுத்தால் அரசு வேலை வாங்கிவிடலாம் என்று ஆசை காட்டியுள்ளார். ஏன்னா உன் பிள்ளைக்கு நான் வேலை வாங்கி தரேன், தலைமை செயலத்தில் 2-3 உயர் அதிகாரிகள் இருக்காங்க, உடனே ஆர்டர் காப்பி போட்டு தந்துடுவாங்க, ஒரு 4 லட்ச ரூபா கொடுக்கணும். இப்போ நானே கூலி வேலை பார்க்க அன்னாடு தின கூலி இல்லை நீங்கள் இருக்கிறத வச்சு எதுவும் வச்சு செஞ்சீங்கன்னா நான் ஆர்டர் வாங்கி தந்துடுவேன் அப்படின்னா சரி. அப்போ என் வீட்டம்மாவும் நானும் மாட்டோம்னு ஒரு 2 மாதமாக அம்மா இருக்கிறது இல்லைக்கா ஃபோன்லேயே என் வீட்லேயே தொந்தரவு பண்ணான். அதுக்கப்புறம் சரி என் பையன் சொல்லலாம் அப்படி சொல்கிறாங்களே செய்யுங்கிறம்பா, நான் வேலைக்கு போயிட்டால் கஷ்டம் நீங்கிறோம்லா அப்படின்னா அப்போ சரி அப்போ செய்யுமா அப்படின்னா சரி நான் அப்போ எவ்வளோ வேணும்னு 1 லட்ச ரூபா முதல்ல கொடுங்க, திரும்ப சிறுக கொடுங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயும் ஜங்ஷன் மினர்வா வாட்டர் முன்னால் மினர்வா ஸ்வீட்ஸ் முன்னால் தான் வச்சு கொடுத்தான். அவன் தான் வாங்கி கொடுத்தான், காளிமுத்து எங்கள் தலையாரி. மகனுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று நினைத்த செல்லப்பாண்டி தன்னிடமிருந்த தங்க நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து காளிமுத்து மூலமாக சென்னையில் தலைமைச் செயலகத்தில் வேலை செய்வதாக கூறிய சுகுமாரன், அவரது மனைவி பரமேஸ்வரி, சரவணன் ஆகிய 4வரிடமும் ரூபாய் 3 லட்சத்தை வழங்கியுள்ளார். திரும்ப கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், கூட ஒரு 1 லட்சம் கொடுங்க அப்படின்னா எப்பா இப்போ தானப்பா 1 லட்சம் நான் திரும்ப கடன் வாங்கினா. ஏன்னா கடன் என்னென்ன கடன் பட்டி வேணா உன் பிள்ளைக்கு 39,000 சம்பளம் கிடைக்கி, மற்ற டீயை என்னமோ சொல்கிறாங்க, பஞ்சப்படி டீயே அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சேர்த்தா 50 ரூபா கிடைக்கும். 10 மாத சம்பளத்தில் இன்றைக்கி பெங்கியே போயிடுவேன் அப்படின்னா எப்பா நீ சொல்கிறது இன்றைக்கத்தான் செய்யும், என் கஷ்ட சூழ்நிலை எனக்கு தெரியாது. இல்லைன்னா செய்யுங்க. நான் ஒரு ஆள்கிட்ட நான் 3 பைசா வட்டிக்கு வாங்கியும் 1 லட்ச ரூபா கொடுத்தேன். அப்படி இருந்து திரும்ப கொஞ்சம் நாள் அழிச்சு ஏன்னா ஆர்டர் காப்பி போட போகிறாங்க, எனக்கு இந்த 1 லட்ச ரூபா கொடுத்தோன்னே ஆர்டர் வந்துடும், நீங்கள் அதை செஞ்சுருங்கண்ணே. ஏடா என்னடா 1 மாதம் கழிச்சு 3 மாதம் இப்படி சொல்கிறேன்னு கடைசியில் 3 மாதம் கழிச்சு அப்பவும் கஷ்டப்பட்டு ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு வேண்டியும் துட்டு கொடுத்தேன். அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிக்காக மீண்டும் 45,000 பணத்தை செல்லப்பாண்டியிடமிருந்து அந்த கும்பல் வாங்கியுள்ளது. சில மாதங்களான நிலையில் காளிமுத்து கூறியபடி பணியாணை செல்லப்பாண்டிக்கு வந்து சேரவில்லை. இதனால் செல்லப்பாண்டி காளிமுத்து குழுவிடம் வேலை குறித்து கேட்டுள்ளார். அவர்களும் சில தினங்களில் உங்கள் வீட்டிற்கு தபால் மூலமாக ஆர்டர் வந்துவிடும் என கூறி உள்ளனர். அவர்கள் சொன்ன மாதிரியே 2023ஆம் ஆண்டு தபால் மூலம் அரசு வேலைக்கான ஆணை வந்திருக்கிறது. ஒரு வழியாக வேலை கிடைத்துவிட்டது என செல்லப்பாண்டி சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. அக்கம்பக்கத்தினரிடம் விசாரித்த பிறகுதான் அது போலி ஆணை என்று தெரிய வந்திருக்கிறது. வேலைக்கு ஆர்டர் வந்துட்டுன்னு செல்லில் அவங்ககிட்ட பேசி அவர் என்கிட்டையும் பேசுகிறார், உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்துட்டு உங்கள் பையன் 39,000 சில்லறை எவ்வளோன்னு சொன்னாங்க, வந்துட்டு நீங்கள் இனிமேல் கஷ்டமெல்லாம் உங்களுக்கு நீங்கிட்டு அப்படின்னா கடைசியில் ஆர்டர் காப்பி அது போலி ஆர்டரான். எனக்கு தெரியும், எனக்கு படிப்பு கிடையாது. அப்படிங்கும்போது இன்னொரு ஆள் படித்த ஆள் ஒரு ஐயர் அவர்கிட்ட கொண்டு சாமி இது என்ன சாமி என் பிள்ளைக்கு ஆர்டர் அனுப்பிட்டாங்கன்னு. எடா இது என்னடா ஆர்டர், இது போலி ஆர்டராடா, 19,000 இல்லைன்னா இந்த ஆர்டரை கிழிச்சு போட்டுங்களாடா எழுதிருக்கு, என்னடா பிள்ளை ஏமாந்துட்டு ஏடா துட்டை கொடுத்தேன்னு. லட்சக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு போலியானை கொடுத்ததால் அதிர்ச்சி அடைந்த செல்லப்பாண்டி காளிமுத்துவிடம் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருக்கிறார். ஆனால் காளிமுத்து அதற்கெல்லாம் அசைந்து கொடுப்பதாக இல்லை. போலீசில் புகார் கொடுத்து விடுவேன் என செல்லப்பாண்டி கூறிய பிறகு வெறும் 75,000 ரூபாய் மட்டும் கொடுத்திருக்கிறார். அதோடு பணத்தை கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக குமுறுகிறார் செல்லப்பாண்டி. காளிமுத்து தலையாரிக்கிட்ட சொல்கிறேன், கல்குறிச்சி தலையாரிட்ட, ஐயா இப்படி ஏமாத்திட்டேனே, ஏன்னா என்னென்ன ஏற்றி பேசிய அது ஆர்டர் தாமனை உங்களுக்கு தெரியுமானே. நான் எனக்கு தெரியாதோ, நான் தலையாரி வேலை பார்க்க, நான் மேலே தலைமையில் 4 அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது உனக்கு தெரியுமாண்ணா. ஏடா இல்லையாடா அங்கே வந்து பார்க்கணும். கடைசியில் நான் சொன்னேன் நான் போலீஸில் ரிப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் முதல்ல ஒரு 30 ரூபாயும் திரும்ப ஒரு 45 ஒரே வாரத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் முடியாதுன்னு எங்கேனாலும் போ, எந்த அது நாங்களே தமிழ் ஆட்கார் உண்டு எங்கள் கையில், தலைமைச் செயலகத்திலே நாங்கள் கையில் இருக்குது, நீ எவ்வளோனாலும் பண்ணுன்னா.
இதனால் அதிர்ச்சி அடைந்த செல்லப்பாண்டி நெல்லை மாநகர் கமிஷனர் அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியரிடமும் நேரில் சென்று கண்ணீர் மல்க புகார் கொடுத்திருக்கிறார். தனது பணத்தை மீட்டுத் தர கோரி மனு அளித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.